முன்னாள் பிரதமர் மகாதீர், அவரது மகன்கள் மற்றும் டைம் ஜைனுதீன் ஆகியோரை விசாரிக்க மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டதாக கூறப்படும் கூற்றுகளை பிரதமர் அலுவலகம் மறுத்துள்ளது. MACC நடத்திய விசாரணைகளில் பிரதமர் ஒருபோதும் உத்தரவுகளை பிறப்பிக்கவில்லை அல்லது தலையிடவில்லை என்பதை பிரதமர் அலுவலகம் உறுதிப்படுத்தியது. MACC ஒரு தனித்த அமைப்பாக செயல்படுகிறது, பெறப்பட்ட புகார்களின் அடிப்படையில் செயல்படுகிறது என்று அது குறிப்பிட்டுள்ளது. மகாதீர், அவரது மகன்கள் மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் டைம் ஆகியோரை விசாரணை செய்வதற்கான அறிவுறுத்தல்கள் அன்வாரிடமிருந்தே வந்ததாக ஆதாரங்களை மேற்கோள் காட்டி ப்ளூம்பெர்க் குறிப்பிட்டுள்ளது. மலாக்கா கடற்கரையில் ஆடவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டதன் தொடர்ச்சியாக மருத்துவ அறிக்கையை காவல்துறை வெளியிட்டுள்ளது. கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என சந்தேகித்த ஆடவரின் மரணம் இயற்கை மரணம் என மத்திய மலாக்கா காவல்துறை ஆணையர் கிறிஸ்டோபர் பாட்டிட் உறுதிப்படுத்தினார். உடற்பயிற்சிக்காக கடற்கரைக்கு வந்த நபருக்கு முன்னமே மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் மீண்டும் மாரடைப்பின் காரணமாக அவர் உயிரிழந்ததாக கிறிஸ்டோபர் பாட்டிட் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை அவ்வாடவரின் சடலம் ஐயான் மலாக்கா கடற்கரையில் மீட்கப்பட்டது. இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சு வானிலை தகவல் ஆலோசனைகள் மற்றும் எச்சரிக்கைகளை தயாரித்து பரப்புவதற்கான SOP-யை மறுபரிசீலனை செய்ய மலேசிய வானிலை ஆய்வு துறையான மெட் மலேசியாவுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அடிக்கடி வானிலை தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. வானிலை தகவல் மற்றும் எச்சரிக்கைகளை மிகவும் திறம்பட பரப்புவதில் தகவல் தொடர்பு அம்சத்தை மேம்படுத்தவும் மெட் மலேசியாவுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். தற்போதைய வானிலை குறித்து பொதுமக்கள் அதிக விழிப்புணர்வுடன் இருப்பதை உறுதி செய்வதற்காகவும் அதே நேரத்தில் தேவையற்ற சம்பவங்களை தவிர்க்கவும் இது உதவும் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஈப்போ செப்போர் தேசிய பள்ளியில் மாணவர்களுக்கு பரிமாறப்பட்ட உணவில் நச்சுத்தன்மை இருந்ததால் 101 பள்ளி மாணவர்கள் பாதிப்புக்குள்ளானதாக பேரா மாநில சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஃபைசுல் இட்ஸ்வான் உறுதிப்படுத்தினார். கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி பள்ளியின் சிற்றுண்டி சாலையில் உள்ள சாக்லேட் நீரை அருந்தியதால் 101 மாணவர்கள் வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல், வாந்தி என பாதிக்கப்பட்டதாக முதல் கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தொடர்ச்சியாக ஆய்வுகளை மேற்கொள்ள அக்டோபர் 8ஆம் தேதி வரை 14 நாட்கள் சம்பந்தப்பட்ட பள்ளியை மூடுவதாகவும் இது தொடர்பாக உணவு பராமரிப்பாளர்களை விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். GISB சென்ட்ரியான் பெர்காட் தொடர்பான 12 நிறுவனங்களுக்கு எதிராக உள்நாட்டு வர்த்தக மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு 44 லட்சம் வெள்ளி அபராதம் விதித்துள்ளதாக அதன் அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். மலேசிய நிறுவனங்களின் ஆணையமான SSM-இன் விசாரணையை தொடர்ந்து இந்த அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அதில் சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் வருடாந்திர அறிக்கைகள் மற்றும் நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியதை கண்டறிந்ததாகவும் அவர் கூறினார். GISB தவிர 17 நிறுவனங்கள் தங்கள் SSM பதிவில் GISB என்ற பெயரை பயன்படுத்துகின்றன. அதே நேரத்தில் GISB அல்லது இக்வான் தொடர்புடைய வலைத்தள தேடல்கள் 201 வணிகங்களை GISB உடன் இணைக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தி உள்ளதாக அவர் கூறினார். இந்த 12 நிறுவனங்களும் வருடாந்திர அறிக்கைகள் மற்றும் நிதிநிலை அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான பொறுப்பை ஏற்கவில்லை என்று SSM விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளதாக டிக்டாக் ஷாப் விற்பனையாளர் உச்சி மாநாடு 2024 கலந்து கொண்ட பிறகு அவர் இதனை தெரிவித்தார். மலேசியர்களிடையே ஒற்றுமையையும் மலேசியாவின் அடையாளத்தையும் மேம்படுத்துவதில் அருங்காட்சியகங்களின் பங்களிப்பு அளப்பரியது என்று ஒற்றுமை அமைச்சின் துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். பல்லின மக்களின் அடையாளங்களும் வாழ்வியலும் அருங்காட்சியகத்தில் பத்திரப்படுத்தி வைப்பதனால் வாழையடி வாழையாக அடுத்த தலைமுறைக்கு அதன் வரலாற்றை கடத்த முடிவதாக அவர் கூறினார். இதன் மூலமாக அடுத்த தலைமுறையினர் தன் இன மத முன்னோர் வாழ்வியலோடு வாழ்வதற்கான சூழலை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் நிலைத்தன்மையும் சமூக நல்லிணக்கமும் நிலைத்திருக்க அருங்காட்சியகம் பெரிதும் பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இவை பாதுகாக்கப்படுவதால் இந்நாட்டின் வரலாற்றை இந்த தலைமுறையினரும் அடுத்த தலைமுறையினரும் அறிந்து அதன் வழி வாழ்வதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஷா கெடா மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நோரின் மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஸ்லாயாங் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுல்தான் சராஃபுடீன் குறித்து சனூசி பேசியதாக சர்ச்சை எழுந்தது. இதனை அடுத்து தனது அத்தகைய கருத்துக்கு சனூசி நேற்று பகிரங்க மன்னிப்பு கேட்டார். தனது வார்த்தைகளின் எதிர்மறையான தாக்கத்தை ஒப்புக்கொண்ட அவர் மேலும் அவை ஏற்படுத்திய எந்த ஒரு துன்பத்திற்கும் உண்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார். எதிர்காலத்தில் எந்த ஒரு அறிக்கையையும் வெளியிடுவதில் மிகவும் கவனமாக இருப்பேன் என்றும் மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் அரச நிறுவனத்தை மிகவும் மதிக்கும் மலாய் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப தனது பேச்சு இருப்பதை உறுதி செய்வதாகவும் சனூசி தெரிவித்திருந்தார். சிகாம்பூட் பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த 4 வணிக தலங்களை கோலாலம்பூர் நகராண்மை கழகம் மூடியது. சம்பந்தப்பட்ட வணிக தலங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதுடன் வணிக பொருட்களையும் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக உரிமம் இல்லாதது, சுகாதாரமற்ற நிலையில் பராமரிக்கப்படாமல் இருந்தது, உரிமம் இல்லாத வெளிநாட்டினரை பணிக்கு அமர்த்தியது என 11 குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தெரிவித்துள்ளது. மெர்சிங் பகுதியில் யானை தாக்கியதில் 2 பலத்த காயத்திற்கு இலக்காகினர். இன்று காலை மெர்சிங்கில் உள்ள ஃபெல்டா தெங்னாரோ பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான தோட்ட தொழிலாளர்களை யானை தாக்கியது. பொதுமக்களின் உதவியுடன் தாக்குதலுக்கு இலக்கான 2 மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் உடல்நிலை குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா மற்றும் சிங்கப்பூர் சிறந்த பங்காளிகளாக உள்ளதாகவும் மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே எழும் எந்த ஒரு பிரச்சனையாலும் இந்த உறவை சீர்குலைக்க கூடாது என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். சிறு உரசல்கள் இருந்த போதிலும் இரு நாடுகளும் வரலாறு முழுவதும் பெரிய அளவில் ஒத்துழைத்துள்ளதாகவும் முன்னோக்கி செல்லும் பெரிய பங்காளிகளாக இருக்க முடியும் என்றும் அவர் கூறினார். இரு நாடுகளும் வெற்றி பெற வேண்டும் என்ற கவனத்திலிருந்து இவை திசை திருப்பப்படக்கூடாது என்று அவர் கூறினார். சிங்கப்பூருடன் இணைந்து பணியாற்றுவதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் நிச்சயமாக மலேசியா அடுத்த ஆண்டு தலைமை தாங்கும் ஆசியான் ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் இஸ்கண்டார் புத்ரியில் நடைபெற்ற இன்வெஸ்ட் மலேசியா 2024 தனது முக்கிய உரையில் அன்வார் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.